இந்த லாக்டவுன்ல ஒரு 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் சோதரம் பாவத்தில் விழுந்து போய் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறார். முன்னாடி பெண்கள் தான் நிறைய இருந்தாங்க, இப்ப ஆண்களும் சேர்ந்திருக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட காரியம் எதனால் வருகிறது? ஒரு கண்டினியூட்டி இல்லை. சபைக்கு வர வேண்டிய ஒரு கண்டினியூட்டி. சோத்திரம். உலகத்தானோட ஐக்கியம் அதிகமா இருக்கு, கர்த்தரோட ஐக்கியம் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியம் இல்லை. உலகத்தானோட ஐக்கியம் இருந்தால் சோத்திரம் அவர்கள் செய்வதுதான் இவங்களும் செய்வாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியம் இருக்குமானால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க? எந்தெந்த இடத்துலலாம் விழுகிறாங்களோ அங்கெல்லாம் எழுந்திருப்பதற்கு வேதம் மிக தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. எப்படி எழுந்திருக்கணும், எப்படி உலகத்தை நம்ம என்ன பண்ணணும், கரைப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளணும், எப்படி அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோட பிணைக்காம இருக்கணும், எப்படி இருந்தால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா நம்மளை பாதுகாத்துக்கலாம். இதெல்லாம் வேதம் மிக ரொம்ப தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. எத்தனை பேர் இதெல்லாம் தெரியும்னு சொல்றீங்க? தெரியும் சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இங்க வாடுறதா, அதுல வாடுறதா, இதுல வாடுறதா, எதுல வாடுறதுன்னு தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய வருகையும் சீக்கிரமா இருக்கு. இந்த பூலோகத்துல கடைசி காலத்துல நோவாவின் காலத்துல நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்துல நடக்கும்னு வேதம் சொல்லுது. நோவாவின் காலத்துல என்ன நடந்தது? பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், விளையாண்டார்கள். ஆனாலும் ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அது வரைக்கும் அவங்களுக்கு புத்தியே வரலன்னு வேதம் சொல்லுது. அதே போல மனுஷகுமாரன் காலத்திலும் அவருடைய வருகை வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல அவருடைய வருகை வருவதற்கான எல்லா ஆயத்தங்களும் எல்லா காரியமும் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் ஒருபுறம் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல சபைதான் அவருக்கான பரிசுத்த மனவாட்டி. இந்த சபையை அவர் என்ன பண்றாரு? பரிசுத்த மனவாட்டியாய் பரிசுத்தமாய் காத்து கொண்டு ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை இந்த சபை அர்ப்பணிக்கும் போது பரிசுத்தத்தோடும் நீதியோடும் வசனத்தை கேட்டு அதன் வாழுகிறதுனாலே அவர்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் மாறிவிடுகிறார்கள்.